வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 26 இன்னைக்கு யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியா ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான்கனிகா, சான்சிவர், பெம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. பட் ஆனால் 1964 என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம சும்மா தனித்தனியாக இருக்கும்போது நிறைய நாடுகள் நம்மளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க, நம்மளை ரொம்பவுமே படாத பாடுபடுத்துறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னா நம்ம ஒரு யூனிட்டியாக இருக்கலாமே, அது ஒரு பெரிய பவர் நமக்கு தருமே அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான்சானியா அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் வச்சுக்கிட்டாங்க. அப்படி உருவாகின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 26. நெக்ஸ்ட் ஆர்மேனியாவில் பார்டர் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ ஒரு பார்டர் பகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், ஈஸியாக தீவிரவாதிகள் உள்ளே வந்துடுவாங்க. இல்லாட்டி எதனா கலல கடத்தல் பொருட்களை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை பகுதிகளில் தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு நாடாக இல்லாமல் நாசமாக போயிடும். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு படைகள். இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேனியாவுக்கு எல்லை பகுதியாக இருக்குது அஜர்பைஜான், ஜார்ஜியா, துருக்கி, ஈரான் எல்லாம் தூங்கி எழுந்து போர் வச்சுதுன்னா வெடிகுண்டு போடுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாடுகள்லாம் சுற்றி இருக்கும்போது அந்த எல்லை பகுதிகளை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 1994 ஃபஸ்ட் டைமாக அந்த எல்லை பாதுகாப்பு வரைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை இதெல்லாம் நம்ம எல்லைப்பா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2007 என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ பாதுகாப்பு படைகள் வீரர்கள் இருந்தாலும் அவங்கள மதிக்கிறதுக்கு ஒரு நாள் இல்லையப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா பார்டர் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 26. நெக்ஸ்ட் நேஷனல் ஆர்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஜூலியஸ் ஸ்டெர்லிங் கார்டன் அப்படின்ற பர்சனே ஒரு செய்தித்தாளில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பர்சன், அட் த சேம் டைம் விவசாயத்து மேலே பயங்கர ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவரால் தான் இந்த நாள் வந்து உருவாக்கப்படுது. இப்போ இவர் வந்து பாதுகாத்துட்டு இருந்த பிளேஸ்லாம் இப்போ வந்து பூங்காக்களாக வச்சுருக்காங்க. அப்போனா பார்த்துங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து உங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2017 கணக்குப்படி கிட்டத்தட்ட 9,000 மில்லியன் ஏக்கரில் விவசாயம் வந்து பார்த்துனுங்கிறாங்க. பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்துனுங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுதுல, இதெல்லாம் மாற்றங்களை உருவாகணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் எங்கே எல்லா மரத்தையும் அழிச்சிட்டோன்னா எப்படி மாற்றங்கள் நிகழும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டே வந்து சூஸ் பண்ணிடுறாங்கப்பா. இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1885 பொது விடுமுறையோட 10ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர் இருக்கார்ல இந்த ஜூலியஸ் ஸ்டெர்லிங் கார்டன் அப்படின்ட்டு அவரோட பர்த்டே வந்து சொல்லணுன்றதுனால 22ஆம் தேதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை ஏப்ரலில் செலிப்ரேட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுன்னா தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நேஷனல் ஆர்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 26. நெக்ஸ்ட் டாடர் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து டாடஸ்தான் அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரப்பூர்வ லாங்குவேஜாக 2வது லாங்குவேஜாக இந்த டாடர்களுடைய லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காகவும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மில்லியன் மக்கள் வந்து பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் அழிவினுடைய விளிம்பில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து பேச்சு வழக்காக வச்சுக்கிறாங்களே தவிர்த்து பட் இது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான எந்த வழியும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய லாங்குவேஜ்லேருந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபு, பாரசீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜ்கள் உள்ள வர இந்த டாடரின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த வடிவம் அதுக்கப்புறம் இல்லாமல் போச்சு. 19ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பெரிய ரெவல்யூஷன்றதே உருவாச்சு. அதுலேயும் வந்து கப்துல்லா தூகே அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதின அந்த கவிதைகளும் அவரோட இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டாடர் லாங்குவேஜுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாகவும் அமைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட பர்சனுடைய பிறந்த நாளையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த நாளை இவங்க வந்து டாடர் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 26. நெக்ஸ்ட் இந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு டே வந்து ரஷ்யா வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்னோஃபில் நடந்த அந்த ஒரு வெடி விபத்து தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், பிப்ரவரி மாதத்துலேயே அதனுடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹீட்டுன்ற அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த கவனிக்காமல் விட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏப்ரலில் கரெக்டாக இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடி விபத்து நடந்தது. அந்த விபத்து நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்கிட்ட இறந்து போனாங்க. பட் ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த கதிர்வீச்சினுடைய அஃபெக்ட்னாலேயே கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தகவல் வந்தது. இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது. அண்ட் உலக நாடுகளும் பயந்தாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யா ஒரு போர் வந்து நடந்து தெரியுங்களா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். அப்போ அந்த போரில் வந்து இந்த செர்னோஃபில் வந்து மறுபடியும் வெடிச்சிட போதும் அப்படின்ற பயம் தான் எல்லாருக்கும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பயத்தையும் மக்கள் எல்லாருக்குமே வந்து அணுகுலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து உலகம் முழுக்க சொன்ன ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். அதனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 1993 ரஷ்யா இதுக்காக ஒரு டே வந்து நிறுவனாங்க. அப்படி நிறுவப்பட்ட இந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லையும் இன்றைக்கி வந்து அனுசரிக்கிறாங்க செர்னோஃபில் வெடி விபத்துன்னு சொல்லிட்டு. பல கூட்டங்கள் பல தலைவர்களை உருவாக்குற வரைக்கும் எங்கள் கொள்கை தான் பெருசுன்னு முரண்பட்டே நிற்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் முழுமையான அமைதின்றது கண்டிப்பாக கிடைக்க போகிறதே இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.